குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங். எப்படி இருந்தது? வெரி குட் மார்னிங் சார். சூப்பர் சூப்பர் சார். சூப்பர் சார். நல்லா இருந்தது. மோட்டிவேஷனா இருந்தது சார். நல்லா இருந்தது. அப்ப இதை செஞ்சா எப்படி இருக்கும்? ரொம்ப சூப்பரா இருக்கு சார். சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணா எப்படி இருக்கும்? ரொம்ப சூப்பரா இருக்கும். யாரெல்லாம் செய்ய போறாங்க? நான் செய்யறேன் சார். 300 PV வாங்கிட்டீங்களா சார்? 240 PV பண்ணிட்டுக்கிறேன் சார். நான் 60 PV பண்ணிடுவேன் சார். இப்போ ரைட், வெரி குட். 240 PV பண்ணிட்டு சார். உங்களுடைய 300 முடிச்சிட்டீங்க. அப்ப அடுத்தது சார் 365 PV சார். அடுத்து என்ன பண்ணணும்? நாலு பேர் 300 PV பண்ண வைக்கிறேன் சார். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அவங்க கூட போய் பயணம் பண்ண சார். புதுசு ஐடி போட்டு பயணம் பண்ண சார். ஓகேவா சார்? 1000 பேரை பார்க்கணும். 1000 பேரை 10 பேர் பார்த்தா சார். டெய்லி அதாவது அதுல தினசரி வருவாங்க, 2000 PVக்கு வருவாங்க, 500 PVக்கு வருவாங்க. அது இல்ல, நமக்கு டார்கெட் ஆடியன்ஸ் 4 பேர் வேணும் இந்த மாசம். அடுத்த மாசம் 2 பேரு. புதுசா யார் யார் உள்ள வராங்களோ அவங்களுக்கு 4 பேரை கொண்டு வரணும். அவங்க 4 பேரை கொண்டு வரணும். பிசினஸா பேசுங்க. ஐயா ப்ராடக்ட் வாங்க, யூஸ் பண்ணு, நல்லா இருந்தா அடுத்த மாசம் வாங்கிக்கோ. அது பல முன்னாடி பேசின விஷயம். இப்ப அப்படி இல்ல. நீ வாங்கணும், 300 PV வாங்கணும், மாசம் மாசம் வாங்கணும். நீ உள்ள வந்துட்டியா, 4 பேரை கொண்டு வா. உன் டீம்ல 4 பேர் 300 PVக்கு வரணும். இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணா, இதை கரெக்டா நீ செஞ்சனா, ஏன்னா இன்னைக்கு சம்மந்தமே இல்லாம பணமே வராத இடத்துல பணத்தை போடுறாங்க. ஏதோ சொல்றாங்க பைனரி கான்செப்ட்ல. அவன் 1000 ரூபாய், அது இது 70,000, 1 லட்சம், 1.5 லட்சம் பணத்தை கொண்டு கொட்டுறாங்க. பட் அதுல என்ன இருக்குன்னா ஒண்ணுமே இல்லை. ரிசல்ட் என்னன்னா ஒண்ணுமே இல்லை. வரும் 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 வரும், ஆனா வராது. இதுதான் அங்க ரிசல்ட். யாரோ ஒரு 10 பேரை ஏமாத்தி போட வச்சிட்டாக்கா, யாரோ ஒருத்தர் சம்பாதிப்பான், 2 பேர் சம்பாதிப்பான். அதுக்கு நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. கார் எடுத்து சுத்தி வராங்க. இன்னைக்கு கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஒசூர் ஏரியால அந்த மாதிரி ஆளுங்க கார் போட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. இது ப்ளூ பிரிண்ட். இந்த ப்ளூ பிரிண்ட ஒர்க் அவுட் பண்ணி நீங்க இதை கரெக்டா ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா வரும். ராஜன் சார் சொன்ன மாதிரி 2வது மாசம் 25,000 வரும். உங்க டீம்ல 23 பேர் 300 PVக்கு வாங்கியிருப்பாங்க. 3வது மாசம் 90,000 ரூபாய் வரும். உங்க டீம்ல 93 பேர் 300 PV வாங்கியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த மாசம் 1,72,000 ரூபாய் வரும். ஆனா இந்த 4 மாசத்துக்கும் நீங்க எவ்வளவு ப்ராடக்ட் வாங்கியிருப்பீங்க அப்படின்னா, 300 PVயா மாசம் 10,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கியிருப்பீங்க. 40,000 ரூபாய். 3 மாசத்துக்கு 30,000 ரூபாய் ஒருத்தர் உள்ள ப்ராடக்ட் வாங்கியிருக்காரு. நம்ம சொன்ன மாதிரி இந்த ப்ளூ பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்னா, 3வது மாசம் அவர் கையில 1,15,000 ரூபாய் வந்திருக்கும். இந்த 3 மாசத்தை ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணா போதுமானது. ஆட்டோமேட்டிக்கா நெட்வொர்க் பெருசாயிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்த மாசங்கள்ல வரக்கூடிய 1,72,000, அதுக்கு அடுத்த மாசம் வரக்கூடிய 7 லட்சம் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இருக்கும். 7வது மாசம் வரக்கூடிய 50 லட்சம் தானா வரும். நீங்க VMCM ஆகுறது உறுதி. நீங்க DUCD ஆகுறது உறுதி. வெஸ்டீஜில் அம்பாசிடர் ஆகுறது உறுதி. ஆனா எல்லாமே ஒரே நாள்ல வந்துருமானா வராது. ஆனா அதுக்காக உழைக்கணும். தொடர்ந்து பேசணும். இங்க யாரும் உங்களை வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் இந்த பக்கத்துல இருக்கிற கடல் தண்ணியை கோரி அந்த பக்கத்துல ஊத்துங்க, அந்த பக்கத்துல இருக்கிற ஏரியை தூக்கி இந்த பக்கத்துல வைங்கன்னு சொல்லல. அந்த பக்கத்துல இருக்கிற மலையை மொத்தத்தையும் நம்ம கடைஞ்சி இங்க கொண்டு வரணும்னு சொல்லல. பேசுங்க, மக்களோட பேசுங்க. அதுக்கு உங்களுக்கு தேவையான நாலேஜ் எடுக்கணும். பேசணும், டெய்லி பேசணும். நேற்று சென்னை பிரான்ச்சில் நம்ம ஜோனல் மேனேஜர் அந்த பியூட்டிஷியன் ப்ராடக்ட்ஸுக்கு அன்சித் கர் அப்படின்றவங்க வந்திருந்தாங்க. அவங்க அந்த பியூட்டி மேக்கப் போட்டாங்க. நேற்று வந்தவங்க அதை பார்த்த அத்தனை பேரும் அவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்க. நம்ம ப்ராடக்ட்ல முழுக்க நம்ம ப்ராடக்ட், நம்ம வெஸ்டீஜ் ப்ராடக்ட் வச்சு அவ்வளோ அழகா ஒவ்வொன்றும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி ஏறக்குறைய 2 மணி நேரம் 2.25 மணி நேரம்
அந்த மேக்கப் செஷன் நடந்தது. அவ்வளவு பின் ட்ராப் சைலண்ட். அத்தனை பேரும் அவ்வளோ ஆர்வமா, அவ்வளோ இன்ட்ரெஸ்டா அந்த விஷயத்த பார்த்தாங்க. காரணம் கத்துக்கிறாங்க. கத்துக்கிறதுக்காக நேரம் செலவு பண்ணலாம். கிருஷ்ணகிரி ட்ரெய்னிங் வந்தவங்க நெறைய விஷயத்த பார்த்தாங்க. நான் இதுல ஒரு பார்ட் மட்டும் தான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அதுவும் இன்னைக்கு இந்த பிளான் செஷன் நான் போடுறேன்னு சொல்லியும், இன்னும் நீங்கலாம் கொஞ்சம் இன்னும் நெறைய பேர இந்த ட்ரெய்னிங் இந்த மார்னிங் செஷனுக்கு வர வைக்காதது, ரெகுலரா வர்றவங்க கூட ஒரு சிலர் வரலன்றது வருத்தமான விஷயம். ஆனாலும் டீம் மீட்ல இருக்க ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணும். அப்ப அதுக்காக நெறைய விஷயங்கள இன்னைக்கு குடுத்துக்கிட்டே இருக்கோம். அத நம்ம ஆக்ஷன்ல கொண்டு போணும். நாலேட்ஜ் இருக்கு. கோவிந்தராஜ் சாருக்கு நெறைய நாலேட்ஜ் இருக்கு. அக்ரில. அத அவர் ஆக்ஷன்ல கொண்டு போனா தான் அங்க சக்சஸ் வரும். வெங்கடேஷ் சாருக்கு இருக்கு, ஜேபிஆருக்கு இருக்கு. இன்னைக்கு புதுசா தமிழ் மேடம் இந்த அக்ரி இதுல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நாலேட்ஜ் இருக்கு. பட் அது ஆக்ஷன்ல போகும்போது தானே வரும். வெறுமனே இருந்தா அந்த பயிற்சி வராது. 10 பேர்ட்ட பேசும்போது தான் பயிற்சி வரும். நீங்க 10 பேர்ட்ட பேசும்போது கூட ஃபெயிலியர் ஆனா கூட அந்த 10 பேர்ட்டயும் எப்படி அதுக்கு 11வது ஆள்கிட்ட எப்படி பேசக்கூடாதுன்றத நம்ம கத்துக்கலாம். எப்படி பேசணும்னு கத்துக்கலாம். பேசினா தான் கத்துக்க முடியும். நம்ம அக்ரி ப்ராடக்ட்ட நம்ம வீட்ல இருக்கிற ஒரு தொட்டில இருக்கிற செடிக்கு நம்ம 82 ஹுய்மிக்கு ஊத்துனா தான் அதுல என்ன ரிசல்ட் வருதுன்றது நமக்கு தெரியும். நம்ம எதையுமே செய்யாம நாம ஒரு பெரிய ட்ரெய்னரா மாறணும். நாம ஒரு பெரிய லீடரா மாறணும். நாம பெருசா வெஸ்டீஜ்ல சம்பாதிக்கணும் அப்படின்னா எப்படி முடியும்? பயிற்சி இல்லாம நம்ம எந்த முயற்சியும் செஞ்சு பிரயோஜனம் இல்ல. பயிற்சியும் முயற்சியும் இருந்தால்தான் வெற்றி. பயிற்சி எடுக்கணும். அத கொண்டு போணும். இப்ப பிரபு சார் டெய்லி ஒரு குறைஞ்சது ஒரு 2, 3 1 to 1 டெய்லி பார்க்குறாரு. அப்ப அது முடியுது அவரால அப்படின்னா எல்லாராலயும் முடியும். இப்போ 4 ஹோம் மீட்டிங், 5 ஹோம் மீட்டிங், 7 ஹோம் மீட்டிங் வரைக்கும் மாரண்டலி டீம் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணியிருக்காங்க. நான் அவங்க கூட இருந்திருக்கிறேன். காலையில இருந்து நைட் வரைக்கும் நானும் கோவிந்தராஜ் சாரும் 7 ஹோம் மீட்டிங் பண்ணியிருக்கிறோம். இது எப்படி சாத்தியம்? அது பக்கத்து பக்கத்து வீடு கிடையாது. பாலக்கோட்ல மாரண்டல்ல ஸ்டார்ட் பண்ணி நாங்க பொமிடி, ஊத்தங்கரை இந்த ஊர்கள்லாம் போயிட்டு பண்ணியிருக்கிறோம். அப்ப இதெல்லாம் முடியும் அப்படின்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தராலையும் முடியும். பட் முடியுன்றத முதல்ல நம்புங்க. முடியாதுன்றது அப்புறம். முடியுன்றத முதல்ல நம்பினால் மட்டும்தான் நம்ம இதை சாதிக்க முடியும். கரெக்டா? சோ இப்போ அந்த 300 PV பத்திய உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்க. சார் குட் மார்னிங் சார். மேடம் பிரியன்ற பிவி நான் வாங்கினது மணிமேகலை மேடம் வாங்கச்சு. இப்ப கலைச்செல்வி மேடத்துக்கு போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணி கொடுத்துனுக்குறேன் சார். நேற்று போயிட்டு ஒரு 3 பேர்கிட்ட பேசினேன் நான் கோயிலுக்கு போறதுக்கு முன்ன. நேற்று போயிட்டு ப்ராடக்ட் ஒருத்தருக்கு 3 பேர் பேசுறதுல ஒருத்தருக்கு ப்ராடக்ட் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் சார். ஒரு செட்டு விவசாயத்துக்கு 1 ஏக்கராக்கு நெல்லுக்கு போயிட்டு வந்துக்கிறோம். உங்களுடைய டைரக்ட் லைன்ல இப்போ 2 பேரை கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க 300 PV நீங்க வாங்கிட்டு. நான் வாங்கிட்டு அவங்களே இப்போ அவங்களுக்காக ஃபீல்டு ஒர்க் பண்ணிருக்காங்க. இன்னும் 2 நாள் அவங்க பண்ணிடுவாங்க சார். 300 PV. இல்ல அதுதான். ஆமாங்க சார். 4 பேரை இந்த மாசம் நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க வர்க்க. கண்டிப்பா கண்டிப்பா. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னுடைய டீம்லயும் 2 பேரை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுகிறேன் சார். அந்த வேலையும் நடந்துனுக்குது. அவங்கவுங்க 300 PV பண்ணியிருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் 2 பேரை பண்ணணும். அவங்களுக்கும் ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்கிறேன். அதையும் கண்டிப்பா முடிக்கும் சார். வெரி குட் மேடம், வெரி குட், சூப்பர். கண்டிப்பா சார். உண்மையிலேயே எனக்கு அது நம்பிக்கை வரல. சென்னை வந்த பின்னாடிதான் அது என்னுடைய நம்பிக்கையே தெரிஞ்சிச்சு. எனக்கு கிருஷ்ணகிரிக்கு மீட்டிங் வர முடியலையேன்னு உண்மையிலேயே அது அங்கதான் கோயிலுக்கு போனாலும் அங்கதான் எனக்கு கவனமே இருந்துச்சு. மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம தேதியெல்லாம் மாத்தி வச்சுட்டு இருந்தா கூட ஆயிருக்குமே, எனக்கு தெரிஞ்சிருந்தா முன்னே அப்படின்ட்டு உண்மையிலேயே ரொம்ப ஃபீலிங் இருந்துச்சு. இன்னும் 4-5 பேரை கூட்டின்னு வந்திருக்கலாம் நான் இருந்தா. அதனால 2 பேரும் மட்டும் அனுப்பிச்சு வைக்க முடிஞ்சு. அது வரைக்கும் செஞ்சேன். ஓகே மேடம், பரவாயில்ல. அடுத்த மீட்டிங் கண்டிப்பா 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 சார். மிஸ் பண்ண மாட்டேன் சார் இது மாதிரி மீட்டிங்கே. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நம்ம டீம்ல 300 PV எடுக்கணும் எல்லாமே யோசனை பண்ணுவாங்க சார் எடுக்கிறதுக்கு. நம்ம எப்படின்னா இப்ப நம்ம சம்பாதிக்கணும். இப்போ நம்ம 1000 2000 போட்டா என்ன வருமானம் வந்துடும்? இந்த 6 மாசமா 8 மாசமா அதான் செஞ்சுக்கிறோம். நம்மளுக்கு என்ன வருமானம் வந்திருக்குது? எந்த வருமானம் வந்தது இல்லை. இப்ப நம்ம 300 PV 10,000 ரூபாய்க்கு செஞ்சோம்னா அது நம்ம 4 மாசத்துல இந்த வருமானம் வரும், 2 மாசத்துல இந்த வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என் டீமுக்காக சொல்லின்னு இருக்கிறேன். நேத்தும் ஒருத்தருக்கு போயிட்டு அதுதான் ஃபீல்டு ஒர்க் போயிட்டு அந்த இது 300 PV எடுத்தா என்ன பெனிஃபிட், இதனால 4 மாசம் தொடர்ந்து வந்தா என்ன பெனிஃபிட் எல்லாத்தையும் சொன்னோம் சார்.
சொன்னதும் புரிஞ்சுக்கினாங்க. புரிஞ்சுக்கின்னு எனக்கு முதல் கொடுங்க விவசாயத்துக்கு, நான் முதல்ல என் வீட்டாண்ட வச்சுட்டு செடிக்கு வைக்கிறேன், வச்சுட்டு எல்லா வீட்டுக்காருக்கும் செடி கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறேன், அப்புறம் நான் விவசாயத்துக்கு எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதும் உண்மையிலேயே ரொம்ப இது இருந்துச்சு சார், ரொம்ப பிடிச்சதுங்க. அதனால என் டீம்ல இருக்கிறவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா பேச வச்சு பண்ணின்னு இருக்கிறேன் சார். வெரி குட் மேடம், சிறப்பா பண்ணுங்க. தேங்க்யூ அதாவது சார். இருக்கிற ஒவ்வொரு முயற்சியும் தான் அதுக்குள்ள ரிசல்ட்டை கொடுக்கும். நம்ம முயற்சியே பண்ணாம யார்கிட்டயுமே இதை பற்றி பேசாம இப்படி ஒரு பிளான் இருக்குன்னே சொல்லாம இருந்தால் எப்படி நமக்கு ரிசல்ட் வரும்? ஆமாங்க சார். நான் பேசுறதுக்கு சரி நம்ம 100 பிவிக்கே வாங்குறதுக்கு வாங்க மாட்டேன்றாங்க, 300 பிக்கு சொன்னா வாங்குவாங்களா யோசனை இருந்துச்சு. பேசிதான் பார்க்கலாமே, வந்தா வாங்குறாங்க, வரலன்னா இல்ல. பேசுறதுக்கு நம்ம பேசலான்ட்டு எல்லார்கிட்டயுமே அந்த விஷயத்த பேசின்னு தான் சார் இருக்கிறேன். 300 பிவி வந்தா என்ன கிடைக்கும்ன்றதை நம்ம புரிய வச்சிட்டோம்னா வாங்குவாங்க. சார் அத பத்தியும் பேசுறேன் நான். இப்ப எப்படின்னா இந்த மாசம் 300 பிவி வாங்குறீங்க, இந்த மாசம் 4 பேர் ஜாயின் பண்ணுவீங்க, அடுத்த மாசம் உங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் வரட்டும். இப்ப அடுத்த மாசம் நம்ம ஃபீல்டு ஒர்க் பண்ணி நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். அதுக்கு அடுத்த மாசம் நீங்க ஒரு 6,000-7,000 ரூபாய் கிட்ட வாங்குங்க. அப்ப வருமானம் வந்துச்சுன்னா நீங்க அந்த பொருளுக்கு இப்ப 300 பிவி பண்ணிப்பீங்க இல்லையா, நீங்க யாரையும் கேட்க, அதுக்கு அடுத்த மாசம் உங்களுக்கு வருமானமாவே கிடைச்சிரும். அப்ப தாராளமா நீங்க 300 பிவி பண்ணிட்டு உங்களுக்கு வருமானமாவே வந்துருவீங்க, நீங்களும் அந்த இதை செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி புரிய வைக்கிறோம் சார். நிச்சயமா நிச்சயம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. நேற்று ட்ரைனிங்ல நம்ம டீம்ல இருந்து கலந்துகிட்ட ஒரு பிரிவு மக்கள் நம்ம புரிய வைக்கிறதா இருக்கு. நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு நம்பிக்கை வரும். நம்ம போயிட்டு முதல்ல 300 பிவி நம்ம வாங்குவோம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இந்த பிசினஸ்ல கிடையாது. ஆனா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுனால இது கிடைக்கும் அப்படின்னா ஏன் வாங்கக்கூடாது? சொல்லுங்க, ஏன் வாங்கக்கூடாது? சரி பாண்டியன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. சார் ரொம்ப சங்கீதா, குட் மார்னிங் சார். மார்னிங். சார் குட் மார்னிங் சார். வெங்கடேஷ் சார் குட் மார்னிங் சார். அது மீட்டிங் கிறிஸ்டின் மீட்டிங்கை பற்றி வந்து சொல்லணும்னா வந்து ஒவ்வொருத்தருடைய லைஃபே மாறி போச்சு சார். ஆக்சுவலாக மேடம் சொன்ன வந்து அந்த பிளானிங்ல மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க லைஃபே தலைக்கீழ அப்படியே மாறிடும் சார். அதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் வைக்கிறேன், சோப்பு வைக்கிறேன், இங்கே 2 பேஸ்ட் கொடுத்துட்டேன், அங்கே ஒரு 2 சோப்பு கொடுத்துட்டேன், அதுவே பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. ஆனால் இன்னைக்கு 300 பின்னு சொல்லிட்டு இந்த பிளான் புளி பிரிண்ட் வந்து 8 மணிக்கு வந்து அங்கே 8 மணி நம்ம உட்காந்து சொல்லும் போது தானே பிசை நடக்குது சார். அன்னைக்கு மீட்டிங் வந்தவங்க பார்த்தீங்கன்னா 2 பேர் ஆக்சுவலாக அந்த அவங்களே ஃபோன் பண்ணி எடுத்து வந்து 300 பி வாங்கி போயிட்டாங்க சார். அவன் மறுபடியும் நான் வந்து இப்போ ஃபோன் பண்ணுறேன், நீ வாங்க 4 பேர் விட்டு நீ வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் இண்டிவிஜுவலாக வராங்க சார். யார் யார் மீட்டிங் இருந்தாலும் 3 பேர் எடுத்து பில் போட்டு போயிட்டாங்க சார். நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சார் செந்தில்குமார் சார் இல்ல செந்தில்குமார் சாரும் அதை வந்து அவனா ஃபீல்டர் எழுப்ப பண்ணிட்டாரு. அதில் வந்து நியூஸ் இண்டிவிஜுவலாக வந்தவங்களே 3 பேர் ஆக்சுவலா. வெரி குட் வெரி குட். அதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம வந்து 2 சோப்பு வித்தா பெருசு, 2 பேஸ்ட் வித்தா அதுவே பெருசுன்னு நினைச்சு நம்ம இருந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 300 பேர் அசால்ட்டா பிசினஸ் சூப்பரா நடக்குது சார். பிளான் சொல்லணும், நம்ம எப்படி வந்து சொல்றதே புரிதான் சார். அந்த இடத்துல வந்து அவங்க வாங்க நம்ம கையில இருக்குது, ப்ளூ பிரிண்ட் கையில வச்சு நம்ம கரெக்டா பேசணும். அதாவது ராஜன் சார் அடிக்கடி சொல்லுவாரு, ஒருத்தர் பொருள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்க வந்து எவ்வளவு நாளும் உடனே வாங்கிடுவாங்க. பொருள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா அமௌண்ட் முக்கியம் இல்ல,
பொருள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா வாங்கிட்டு வாங்க, தட்ஸ் ஆல் அப்படின்றத ஆமா சார். ராஜன் சார் சொல்லுவாரு. அது 500 ரூபாயா 5000 ரூபாயான்னு இல்ல, எடுக்கிற முடிவு எடுத்துட்டாங்கன்னா வாங்கிடுவாங்க. அப்ப 300 பிவி, அதாவது வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ணணும், பிசினஸ் பண்ணணும், சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா 300 பிவின்றது ஈஸி. கரெக்டா? ஆமா சார். ஆமா சார். சோ இல்ல சார், இப்ப நான் போய் ஜாயினிங் போடும்போதே பசங்க சொல்லிடுறேன், உங்களுக்கு வந்து பிசினஸ் வேணுமா இல்ல யூஸ்வலா ப்ராடக்ட் மட்டும் வேணுமான்னு கேட்குறோம். பிசினஸ் வாய்ப்பே கொடுன்னு கேட்குறாங்க. அப்ப இந்த பிளான் போய் உள்ள வந்து பிசினஸ் வரும். இப்படி வந்து 300 பி வாங்கிட்டு 4 பேர் ஜாயின் பண்ணி இந்த இன்கம் வரும். 2ஆம் மாசம் இன்கம் வரும். ப்ளூ பிரிண்ட் வச்சு நம்ம கடை சொல்றோம் சார். நம்ம கடை போட சொல்றேன்னு இஷ்டம் வந்து இதுல வாங்க, ஏன்னா மெதுவா சம்பாதிக்கணும், உங்க இஷ்டம் எது வேணா வாங்கிக்க சொல்லிட்டு போஸ்ட் போட்டா பேசினா அவங்களும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுறாங்க. ஆனா எடுத்து சொல்லணும், நம்ம நீ போட்ட போது 2 மாசத்துக்கு காசு வந்துருது, அந்த ஆட்ட ஒன்னும் அமௌண்ட் ஒண்ணு பெருசா போடல அப்படின்னு நம்ம பேசுற இதுதான். அது வந்து அதனால விதம் தான் சார், எல்லா விதம் தான். அது மாதிரி இன்னைக்கு நியூஸ் ஜாயினிங்கே பார்த்தீங்கன்னா 3 பேர் பில் போட்டு போயிட்டாங்க சார். இப்ப அவங்களே இண்டிவிஜுவலா என்ன சொல்லுங்க சார், வந்து மேடம் சொன்னாங்க 84,000 ரூபாய் வருதுன்றாங்க, 1,22,000 ரூபாய் வருதுன்றாங்க, உண்மை சாத்தியமானு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆமா நீங்க ஃபர்ஸ்ட் 300 பி வாங்கணும், இந்த மாசம் 4 பேர் நீங்க ஜாயின் பண்ணி வைக்கணும், அடுத்த மாசம் அப்படியே டூப்ளிகேட் பண்ணணும். அது மாதிரி 4ஆம் மாசம் 1,22,000 வரும்னு சொல்லிட்டு வந்து ப்ளூ பிரிண்ட் கையில் வச்சு சொன்ன உடனே அந்த அவங்களே போட்டு போயிட்டாங்க சார். நேற்று அந்த பியூட்டி மேக்கப் இந்த மேடம் தான் போட்டாங்க. எப்படி இருக்காங்க பாருங்க. வெங்கடேஷ் சார், நீங்க சொன்னது 100% கரெக்ட். ஆமா சார். அதாவது 3 மாசத்துல 90,000 வருமா கேக்குறவங்களுக்கு தைரியமா சொல்லுங்க, 100% வரும். ராஜன் சார் போட்டு கொடுத்திருக்கிற இந்த ப்ளூ பிரிண்ட யார் யாரு கரெக்டா ஃபாலோ பண்றாங்களோ, அதாவது 90,000 வருமானா 93 பேர், முதல் மாசம் 5 பேரு, 2வது மாசம் 23 பேரு, 3வது மாசம் 93 பேர். அந்த 300 பிவிக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் மாதம் 300 பிவி அவங்களுடைய செல் பிவி. அதே மாதிரி அவங்க புதுசா வர்றவங்க 4 பேரை ஸ்பான்சர் பண்ணணும், ஏற்கனவே இருக்கிறவங்க 4 பேரை ஸ்பான்சர் பண்ணவங்க 2 பேரை ஸ்பான்சர் பண்ணணும், செல் பிவி 300 பிவி வாங்கணும். வாங்கினால் 3வது மாசம் 90,000 ரூபாய் வரும், சர்வ நிச்சயமா வரும். ஏன்னா எங்களுடைய 13 வருஷ அனுபவத்துல இந்த பிளான் கால்குலேஷன் நாங்க போட்டு 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 திரும்ப திரும்ப பார்த்து அதுதான் போட்டிருக்கோம். சோ இந்த கால்குலேஷன் தெளிவா ராஜன் சார் அழகா போட்டு கொடுத்திருக்கிறார். சோ இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நம்ம அதை செயல்படுத்தணும். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் வெளியே எவ்வளவு கஷ்டப்படணும். பட் இங்க நமக்கு இது கிடைக்குது. அதாவது நிறைய பேர் நிறைய இடத்துல பணம் கட்டி ஏமாறுறாங்க. நிறைய இடத்துல நிறைய பேரு ஆசையை காட்டி பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. நம்ம அது மாதிரி பண்ணல. 1 ரூபாய் கூட அவங்ககிட்ட இருந்து வாங்கல எக்ஸ்ட்ரா. அவங்க 10,000 ரூபாய் கொடுத்து பொருள் வாங்கினா 12,000 ரூபாய் பொருளை வாங்கிட்டு போறாங்க. 10,000 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட், 10,000 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு கன்சிஸ்டன்சி ஆஃபர், 300 பிவி வாங்கினா 3 கன்சிஸ்டன்சி ஆஃபர். அது இல்லாம 300 பிவி வாங்கினா அவங்களுக்கு வந்து போனஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து ஜாயின் பண்றாரு, ஜாயின் பண்ணி 300 பிவி வாங்குறாங்க. 300 பிவி வாங்கும்போது அவங்களுக்கு அவங்க 8%ல இருந்தா கூட 432 ரூபாய் அவங்களுக்கு வரும். ஏன்னா உள்ள 300 பிவி வாங்கிட்டாலே அவர் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% வந்துருவாரு. 432 ரூபாய் அவருக்கு செக்கா வரும். அது மட்டும் இல்லாம ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%க்கு ஒரு 750 ரூபாய் ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். கரெக்டா? அப்ப என்னாச்சு, 1182 ரூபாய் அவருக்கு இமீடியட்டா நமக்கு அவருக்கு வருமானம் இருக்குது. 2வது மாசம், அதாவது நீங்க ஹெல்த் பேக்கேஜே போடலனா கூட இந்த 1182 ரூபாய் அவருடைய இன்கம் முதல் மாசம் விட்டுருங்க. 2வது மாசம் 25,000 ரூபாய் கம்பல்சரி கிடைக்கும். 3வது மாசம் அவருக்கு கிடைக்க போறது 90,000. இது எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா 1,15,000 ரூபாய் இல்ல 1,16,000 ரூபாய் 3 மாசத்துல அவருக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட். அப்ப இத நம்ம சொல்ல முடியுமா, முடியாதா? 3 மாசத்துல அவரு மாசம் 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கி போறாரு. ஆனா 3 மாசம் கழிச்சு அவருக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இதை தாங்க புரிய வைக்கணும்.
இன்னைக்கு அவ்வளவுக்கு எல்லாருமே அது அந்த 10,000 ரூபாய்க்கு வாங்குவாங்களா? 300 பிவி வாங்குவாங்களான்னா வாங்க மாட்டாங்க. நிச்சயமா வாங்க மாட்டாங்க. நம்ம மக்களுடைய மைண்ட் செட் அந்த மாதிரி கிடையாது. ஆனா முதல்ல நம்ம மைண்ட் செட்டை மாத்தணும். வாங்க முடியும், நம்ம வாங்குவோம், நம்ம இதை பிளான் செய்வோம். தமிழ்ச்செல்வி மேடம் சொன்ன மாதிரி, வெங்கடேஷ் சார் சொன்ன மாதிரி நம்ம செய்வோம். முதல்ல நம்ம வாங்குவோம். என்னுடைய செல் பிவி 300 பிவி அதை வாங்குவோம் அப்படின்றத நம்ம முதல்ல முடிவெடுக்கணும். நம்ம முடிவெடுத்தால்தான் அடுத்தவங்ககிட்ட பேச முடியும். அடுத்தவங்ககிட்ட பேசணும். நான் செஞ்சுட்டு தான் நான் மற்றவங்ககிட்ட பேசணும். நான் செய்யாத விஷயத்த மற்றவங்ககிட்ட பேசக்கூடாது. மற்றவங்க எல்லாம் செய்யணும், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா அது நடக்காது. நிறைய புத்திசாலிங்க இருக்காங்க, செல்பிவியே பண்ண மாட்டாங்க. ஆனா டீம்ல உள்ளவங்ககிட்ட கன்சிஸ்டன்சி வாங்குங்க, 300 பிவி வாங்குங்க. அது மாதிரிலாம் அந்த புத்திசாலித்தனம் எல்லாம் பண்ணாதீங்க. வெஸ்டீஜ் வியாபாரம் அப்படி இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க கன்சியூம் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்கன்னு தான் பாலி சார் சொல்றாரு. சிஸ்டமே அதான் வச்சிருக்காரு. நீங்க கன்சியூம் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அடுத்தது நீங்க டீம் மீட்டிங் வைக்கும்போது நீங்க வாங்கின 300 பிவியை உங்க டீமுக்கு முதல்ல காட்டுங்க. புது கஸ்டமருக்கு காட்டுறதை விட உங்க டீமுக்கு முதல்ல காட்டுங்க. இன்னைக்கு தமிழ் மேடம் வாங்கி காட்டினால அவங்க டீம்ல 2 பேர் 300 பிவி ரெடி. அப்போ நம்ம செஞ்சதை செய்யறதை நம்ம டீம் செய்ய ரெடியா இருக்கு. நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, நான் செய்ய மாட்டேன், ஆனா என் டீமுக்கு சொல்லுவேன். சொல்றதை விட செய்யறது தாங்க ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாரும். செய்யறது தான் தெரியும். அப்ப அதை ஃபாலோ பண்ணுங்க. ட்ரைனிங் மீட்டிங் அட்டன் பண்ணணுமா? ஆமா, அட்டன் பண்ணணும். நீங்க ஜெயிக்கணும்னா அட்டன் பண்ணணும். உங்க டீம் அட்டன் பண்ணணுமா? கட்டாயம் அட்டன் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நம்ம இதைத்தான் புரிய வைக்க போறோம். இப்போ கால்குலேஷன் பத்தி மேடம் சொன்னாங்க. சனிக்கிழமை நைட் 8 மணிக்கு நம்ம டீம் விக்டரி சார்பில் அந்த கால்குலேஷன் எப்படி பண்றது, பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், டைரக்டர் போனஸ், அதாவது டீம் பில்டிங் போனஸ், இதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்றதுக்கு கால்குலேஷன் மீட்டிங் இருக்கு. நம்ம இந்த கால்குலேஷனை கத்துக்கிட்டால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். கம்பெனி கரெக்டா போட்டு கொடுத்துருவாங்க, அது வேற விஷயம். நம்ம கால்குலேஷன் போட்டா தானே, நம்ம கணக்கு போட்டா தானே நமக்கு பணம் வரும். நமக்கு எவ்வளவு வரணும், இவ்வளவு செஞ்சா எவ்வளவு வரும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம கால்குலேஷன் போட்டு கரெக்டா சொல்லுவோம். நம்ம டவுன்லைனுக்கு புதுசா வரக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சொல்ல தெரிஞ்சா தானே நம்ம சொல்ல முடியும். அதுக்காக தான் இந்த கால்குலேஷன் மீட்டிங். ஸோ சனிக்கிழமை திரும்பவும் இதே பிளான் செஷன் நம்ம போடுவோம், பாருங்க. ஈவினிங் கால்குலேஷன் நைட் 8 மணிக்கு ஸ்பெஷல் மீட்டிங் டீம் விக்டரி சார்பில். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நைட் 8 மணிக்கு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த கால்குலேஷன் ஏலகிரி புட் கேம்ப்ல உங்களுக்கு என்ன கிடைச்சதோ அதே விஷயத்தை ஜூம்ல கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். அதுக்காக பிளான் பண்ணியிருக்கிறோம். நேற்று அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ சனிக்கிழமை இந்த மீட்டிங் நடக்கும். ஓகேவா? வேற யாருக்காவது? மணிமேகலை மேடம் என்ன சொல்ல போறீங்க? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் 300 பிவி பண்ணியாச்சு சார். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். இப்போ அதே மாதிரி எங்களோட வள்ளிப்பட்டில், எங்க ஊர் அம்மா வீட்டு வள்ளிப்பட்டில் இன்னைக்கு மருந்து வாங்கி எனக்கு ஒரு செட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஐடி போட்டு அதை போயிட்டு வாங்கி கொடுக்கணும் சார். இன்னைக்கு வாங்கி கொடுத்துட்டு என்னோட டவுன்லோட் கமல் இருக்கான், அவனும் வாங்கிக்கிறேன், நான் 300 பிவி பண்றேன்க்கா சொல்லியிருக்காங்க சார். பண்ண வைக்கிறேன் சார். அதாவது தைரியமா சொல்லுங்க. அதாவது இந்த ப்ளூ பிரிண்ட கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க சார், பண்றேன் சார். கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க சார். 300 பிவிக்கு வாங்கினா 300 பிவிக்கு பொருள் எங்களுக்கு தேவையா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஆமா சார், கேக்குறாங்க சார். ஒவ்வொருத்தருக்கு தேவை இருக்காது. உங்க வீட்டுக்கு 2000 ரூபாய் பொருள் தான் தேவையா? மற்றவங்களுக்கு அதை கொடுங்க. இப்ப ஏற்கனவே அக்ரி ப்ராடக்ட் எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேர் எனக்கு ஐடி வேண்டாம், பொருளை மட்டும் வாங்கி கொடுன்னு சொல்றாங்க? எத்தனை பேர் கஸ்டமரா இருக்கிறாங்க? எத்தனை பேர் என்ன வாங்கி கொடுன்றாங்க? எனக்கு முட்டு வலிக்குது, அந்த மூட்டு வலிக்கு எனக்கு வாங்கி கொடுன்றாங்க. அந்த மூட்டு வலிக்கு என்ன தேவையோ வாங்கி கொடுங்க. அவங்க குளுக்கோசமைன் கால்சியம் வாங்கி கொடுக்குறீங்களா, இல்ல கொலஜன் கால்சியம் வாங்கி கொடுக்குறீங்களா, இல்ல ஸ்பைரல்லாம் வாங்கி கொடுக்குறீங்களா? கொடுங்க. அக்ரிக்கு மட்டும் இப்போ ஃபர்ஸ்ட் அக்ரிக்கு வாங்கி கொடுங்க, தென்னை மரத்துக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க சார் நேத்து. மேடம், என்ன வாங்கி கேக்குறாங்களோ வாங்கி கொடுங்க. சரிங்க சார். அக்ரிக்கு தேவை என்னவோ வாங்கி கொடுங்க. சில பேரு கஸ்டமரா இருப்பாங்க, குறைஞ்சது ஒரு 3-4 கஸ்டமரை வச்சுக்கீங்க. அப்ப மாசம் 300 பிவி அப்படின்றத 2ஆம் தேதியே நீங்க வாங்க வேண்டிய நிர்பந்தம் வரும். சூழ்நிலை அது மாதிரி வேலை செய்யும். அது மாதிரி செய்யும் பொழுதுதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். கஸ்டமரே இல்லைன்னா நமக்கு 300 பிவி ஏன் வாங்கணும் அப்படின்னு நம்மளே யோசிப்போம். அப்ப நம்ம செய்யற விஷயத்த நம்ம டீமுக்கு சொல்லி கொடுக்க முடியும்.
கண்டிப்பா சார், கண்டிப்பா மாசம் சார் மாசம் சொல்லி 300 PV வாங்குறது பெரிய மேட்டரே இல்லைங்க. நான் மாசம் பாருங்க 400 PV வாங்கிட்டு இருக்கேன், 500 PV வாங்கிட்டு இருக்கேன். மேடம் அன்னைக்கு என்ன சொன்னாங்க, செல் PV 700 PV வாங்குறான்னாங்க. ராஜன் சார் என்ன சொன்னாரு, 1600 PV செல் PV வாங்குறான்னாரு. அப்போ அவங்க எல்லாம் பணம் இருக்கிறதுனால வாங்கல. வீட்டுக்கு தேவை இருக்கு, வீட்டுக்கு தேவை இருக்கு, மற்றவங்க கேக்குறாங்க. அப்ப நம்ம இதை சொல்றதுக்கு நம்ம வெட்கப்பட வேண்டியது இல்ல. சரிங்க சார். இன்னைக்கு நீங்க விளம்பரங்கள்ல பாத்திருப்பீங்க, டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு யாருங்க வர்றா? பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வராங்க, கோடி கோடியா. ஒரு படத்துக்கு 60 கோடி 70 கோடி சம்பாதிக்கிறவங்க டாய்லெட் கிளீன் பண்ற விளம்பரத்துக்கு வராங்க. ஆனா நம்ம என்ன, நம்ம அந்த விளம்பரத்துக்கு வரல. நம்ம வெஸ்டீஜினுடைய பிராண்ட் அம்பாசிடர். வெஸ்டீஜ் பொருட்களை நம்ம பயன்படுத்துறோம், பயன்படுத்திட்டு இருக்கிற உண்மையை சொல்றோம். இந்த ப்ராடக்ட்ல கெமிக்கல் ஃப்ரீ சொல்றோம், நம்ம யூஸ் பண்றோம். இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணா நீங்க அழகா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம். இந்த ப்ராடக்ட் மூலமா உங்களுக்கு பணம் வரும்னு சொல்றோம். இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு, நம்ம செஞ்சு பார்த்துட்டு சொல்றோம். நம்ம யூஸ் பண்ணிட்டு சொல்றோம். கன்சியூம் பண்ணிட்டு தான் ஷேர் பண்றோம். அப்போ இன்றைக்கு அக்ரி ப்ராடக்ட்ல ரிசல்ட் வேற லெவல்ல எடுத்துக்கிறாங்க நம்ம டீம்லயே. இன்னைக்கு ஆந்திரால அதாவது 36 கோடி மொத்த பிசினஸ் நடக்குது அப்படின்னா அதுல 18 கோடி அக்ரி ப்ராடக்ட் மட்டுமே. அப்ப அந்த ப்ராடக்டுடைய ரிசல்ட் இல்லாம எப்படி ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகும்? இன்னைக்கு பஞ்சாப், சண்டிகர் நம்ம ப்ராடக்ட் அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவில் 450 கோடி அக்ரி ப்ராடக்ட் நடக்குது அப்படின்னா அதுல 240 கோடி நம்ம வெஸ்டீஜ் தான் அக்ரி ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அது இன்னும் வளரணும், இன்னும் 43,000 கோடியா மாறப்போகுது. அப்ப அப்படி மாறும்போது நம்ம எல்லாம் அதுல எவ்வளவு பார்ட் எடுக்க போறோம்? இன்னைக்கு கிருஷ்ணகிரி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல நல்ல விவசாய பூமி இருக்கு, நல்ல இது இருக்கு. அன்னைக்கு நண்பர் கோவிந்தராஜ்கிட்ட பேசும்போது ரொம்ப அழகா சொன்னாரு. சார் நம்ம எங்க போனாலும் நமக்கு அக்ரி இங்க நல்லா இருக்கு சார். நான் சேலம் பக்கம் போனேன், 26 கிலோமீட்டருக்கு அங்க எந்த தண்ணியும் இல்லை, எந்த ஒரு பூச்செடியை கூட என்னால பார்க்க முடியல. அப்போ இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க கிஃப்டட், கடவுளுடைய குழந்தைகள். அப்ப இந்த வெஸ்டீஜ் ப்ராடக்ட் நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போய் கொடுக்கணும், எந்த அளவுக்கு அதை நம்ம செயல்படுத்தணும். பல்கூச்சத்துக்கான பேஸ்டும் கொடுத்துருக்கேன் சார். சிறப்பா செயல்படுங்க மேடம். எல்லாருக்கும் கொடுங்க. 300 PV அப்படின்றத எல்லாரும் மைண்ட் செட் பண்ணுங்க. எல்லாரும் நம்ம முதல்ல 300 PV வாங்குவோம், தைரியமா செயல்படுவோம். தைரியமா செயல்பட்டாதான் கிடைக்கும் வெற்றி. சார் பண்றோம் சார். ரிஸ்க் எடுத்தாதான் ரஸ்க் சாப்பிட முடியும். ரிஸ்க் எடுக்காம எதையும் செய்ய முடியாது. வீட்லயே உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். ஏற்கனவே 1 வருஷமோ 6 மாசமோ 2 வருஷமோ 5 வருஷமோ நான் வெஸ்டீஜ் பண்றேன்னு சொல்லிட்டு தான் இருக்கணும். ஆனா 5 மாசம் தொடர்ந்து பண்ணிட்டீங்கன்னா 5வது மாசம் நீங்க பல லட்சங்களை, ஏன் VMCM மெம்பர் ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. 6வது மாசத்துல இருந்து நீங்க VMCM மெம்பர் ஆகிறதுக்கான வருமானத்தை சம்பாதிக்க முடியும். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதை ஏன் செய்யக்கூடாது? யோசிங்க. கண்டிப்பா செய்யணும் சார். ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. சொல்லுங்க பழனிவேல் சார், VMCM மெம்பர். சார் குட் மார்னிங் சார். கமலாமூர்த்தி சார், ஆம்பூர். கமலமூர்த்தி சொல்லுங்க சார். சார் நேத்து தவிர்க்க முடியாத காரணத்தால பேச முடியல சார். சரி, ஓகே, இன்னைக்கு பேசுங்க. கண்டிப்பா சார். மேடம் விஐபிங்க லிஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுங்க, நம்ம நார்மல் பர்சனே பார்த்து இருக்கவே கூடாது, அவங்க கிட்ட போக்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னது ரொம்ப அருமையான விஷயம் சார். அப்புறம் அந்த பியூட்டி வந்து எப்போ போனாலும் நம்ம மேக்கப்போட தான் போனோம், அது ரொம்ப வரவேற்கிறோம் சார். அதுதான் ஃபாலோ பண்றோம் சார். தேங்க்யூ சார். நீங்க ஆள் நல்லா ஸ்மார்ட்டா இருக்கிறீங்க. அன்றைக்கே மேக்கப் போட்டு தான் வந்திருந்தீங்க. இல்ல சார், இதுக்கு மேல இந்த 100 பேர்ல மேக்கப் இது வாங்கிட போறோம் சார். ஓகே, அப்பெல்லாம் போட்டுன்னு வரல சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சொல்லுங்க வேற. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். நேற்று பியூட்டியோடது ரொம்ப நல்லா இருந்தது சார்.
அவங்க வந்து அந்த 2.5 hours போட்டது வந்து ஒரு 1/2 hour போடுறத வந்து அந்த அளவுக்கு பண்ணது எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப அமேசிங்கா பண்ணாங்க. அதுல வந்து ஐக்கு தனியா, ஃபேஸ்க்கு தனியா பண்ணது. நம்ம டீம்ல வந்து நான் ஒரு 5 பேரை கூட்டு வந்தேன். அவங்க வந்து நான் ப்ராடக்ட் எல்லாம் வாங்கிக்கிறேன் என்னென்னு சொல்லி கேட்டுட்டு போயிருக்காங்க சார். உண்மையாலுமே நம்ம ப்ராடக்ட் அதாவது ரியலாவே இருக்கும்ன்றத நான் சொல்லும் போது அவங்களுக்கு அப்ப புரியல. நேரா பார்த்த உடனே இவங்க 5 பேர் தான் நீங்க கூட்டு வந்தவங்க இல்லையா? ஆமாங்க சார், 5 பேர் தான் சார். வெரி குட், வெரி குட். அவங்கதான் சார். அப்ப புரியல. அப்ப ரியலா பார்க்கும்போது அவங்களுக்கு புரிஞ்சது சார். தேங்க்யூ சோ மச் சார். வெரி குட் மேடம். எதுவுமே நம்ம நேர்ல அதாவது ஒவ்வொரு பயிற்சியும் நிறைய பேருடைய மாற்றங்களுக்கு காரணமா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அதான் சொல்றோம், இன்னைக்கும் பயிற்சி இருக்கு. அதுக்காக 60 PV மிஸ்டர் மிலன் ப்ராடக்ட், வியூ கார்டன் ப்ராடக்ட் வாங்கினவங்க இன்னைக்கு வந்து அதை கலந்துக்கலாம். எஸ் சார், எஸ் சார். நான் இன்னைக்கு போறேன் சார். ஓகே, கிரேட். யாராவது உங்களோட ஃபீட்பேக் கொடுக்குறீங்கன்னா கொடுங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங் சார். இப்போ வந்து ஏர் பைப்பரு, வாட்டர் பைப்பரு, இதே இந்த ப்ராடக்ட் கையில் எடுத்து இப்போ கம்பெனில இந்த ஏர் பைப்பர், வாட்டர் பைப்பர் மாற்றமில்ல, இதை ஒரு 4 பேருக்கு 10 பேருக்கு இந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணி அது மூலமா வந்து நம்ம ஒரு ஏர் பைப்பர் மாட்டினா ஒரு 6 PV கிடைக்குது இல்ல சார்? அது மூலமா நம்மளுடைய கேமை வந்து இது பண்ணலாங்களா சார்? 300 PV வரணும் சார். சரிங்க. ஏர் பியூரிஃபையர் வாங்கினாலும் சரி, வாட்டர் பியூரிஃபையர் வாங்கினாலும் சரி, இல்ல அந்த ஒரு ஜாயினிங்ல 300 PV, அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் வரலாம். ஆனா நீங்க அதை வச்சே மாசம் மாசம் ரீபர்ச்சேஸ் பண்ண முடியாது இல்லையா? பண்ண முடியாது. முதல் மாசத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா மாசம் மாசம் அது ரீபர்ச்சேஸ் ஆகாது இல்லையா? கண்டிப்பா ஆகாது சார். ஆனா அதாவது அதுக்குள்ளவங்க உங்ககிட்ட இருந்தா, ஏன்னா அதே மாதிரி பண்ணவர் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மாதிரி ஹைவேலி ப்ராடக்ட் வாங்குறவங்க 1 மாசம் வாங்குவாங்க, அதுக்கு அடுத்த மாசம் வாங்க மாட்டாங்க. ஒருத்தர் DUCD வரைக்கும் முடிச்சாரு, ஏர் பியூரிஃபையர்லயே DUCD வரைக்கும் முடிச்சாரு. பட் இப்போ அவர் பிசினஸ்ல இல்ல. எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த அவருடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி அவர் வந்து ஒரு ரோட்டரி கிளப்ல கவர்னரா இருந்தாரு. அதனால அவருடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி அவர் சொன்ன உடனே எல்லாருமே வாங்கிட்டாங்க. 16,500 தானே, ஒரு பெரிய மேட்டரே இல்லை அப்படின்ற மாதிரி டக் 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 டக்னு வாங்கிட்டாங்க. கடகடன்னு வந்தாரு, கடகடன்னு கிரவுண்ட் முடிச்சாரு, கடகடன்னு UCD முடிச்சாரு, DUCD முடிச்சாரு, எல்லாம் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல இப்ப அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவரு ஆல்ரெடி ஒரு பெரிய தொழிலதிபர் உங்களை மாதிரி வச்சுங்களேன். பட் அது வந்து சரியான இதா இருக்காது. அதனால அதாவது நம்ம ஹெல்த் ப்ராடக்டோ அக்ரி ப்ராடக்டோ தொடர்ந்து வாங்குறவங்களுக்கு அது அந்த 300 PVன்றது நத்திங். அதை மாசம் மாசம் அவங்க வாங்குவாங்க, அவங்க அதுக்கு மாதிரி ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஹைவேலி ப்ராடக்டை கொண்டு வந்தீங்கன்னா அவங்க எத்தனை பேரை ஸ்பான்சர் பண்ணுவாங்க, எத்தனை மாசம் வாங்குவாங்க, அதுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. ஓகேவா? ஹலோ, தேங்க்யூ சார். பேருக்கு பின்னாடி VMCMனு சேர்த்திருக்கீங்க, எதனால? ஆகணும் அப்படின்ற ஒரு இல்ல, ஆகணும் அப்படின்றது எல்லாருடைய ஆசையும். பட் இவ்வளவு நாள் பேருக்கு பின்னாடி சேர்க்காம இப்ப திரும்ப அப்படியே பேருக்கு பின்னாடி சேர்த்திருக்கீங்களா, அதான் கேட்டேன். கிருஷ்ணகிரி வந்தோன்னா அந்த வெறி வந்துச்சு சார். வெரி குட், சூப்பர். இதைத்தான் எதிர்பார்த்தேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அதுதான் எதிர்பார்த்தேன். அதாவது உங்களுடைய நம்பிக்கை அதிகமாகும் மட்டும்தான் அதுல VMCMனு போட முடியும். கண்டிப்பா சார். VMCM ஆகணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஆசை. பட் என்னால முடியும், நான் அதை சாதிச்சு காட்டுவேன் அப்படின்றத டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை போடணும். டிக்ளேர் பண்ணாதான் போட முடியும். இந்த உலகத்துக்கு நீங்க டிக்ளேர் பண்ணுங்க. 1000 பேர்ட்ட போய் நான் பென்ஸ் வாங்க போறேன்னு சொல்லுங்க. நீங்க 1000 பேர்ட்ட சொல்லி முடிக்கும் முன்னாடி நீங்க பென்ஸ் வாங்கியிருப்பீங்க, நான் சொல்றேன். 1000 பேர்ட்ட நீங்க பிளான் சொல்லும் முன்னாடியே நீங்க VMCM மெம்பர் ஆக முடியும். ஆனா 1000 பேர்ட்ட பிளான் சொல்லுவேன்னு நீங்க நோட் எடுத்து எழுதுங்க. எந்தெந்த டேட்ல யார் யாருக்கு பிளான் சொல்லணும்னு எழுதி வைங்க. இன்னைக்கு அது சரித்திரம். ஒவ்வொருத்தருடைய போன் நம்பரோட பேரோட எழுதி வைங்க. உள்ள வந்தவங்க உங்க டிஸ்ட்ரிபியூட்டரா இருப்பாங்க, வராதவங்களுக்கு போன் பண்ணி சொல்லுங்க, ஐயா நான் இன்னைக்கு சொன்ன பிளான் பிரகாரம் நான் ஒர்க் அவுட் பண்ணி இந்த 3வது மாசம் நான் 90,000 வாங்கிட்டேன், 4வது மாசம் 1,75,000 வாங்கிட்டேன், 72,000 வாங்கிட்டேன், நான் 5வது மாசம் நான் 6 லட்சம் ரூபாய் வாங்கிட்டேன்றது போன் பண்ணி சொல்லுங்க.
ஏன்னா அப்போ உங்களுக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் வராம இருந்திருப்பாங்க, இல்ல 200 பேர் வராம இருந்திருப்பாங்க. பிரச்சனையே இல்ல. வராதவங்களை பத்தி கவலையப்படாதீங்க, மெதுவா வருவாங்க. வந்தவங்கள ஜெயிக்க வைக்கும். ஓகேவா? அதனால ஹை வேல்யூ ப்ராடக்ட்ல நீங்க கவனம் செலுத்துறதை விட உங்களுடைய கவனம் வந்து 300 பிவி அப்படின்றது. ஏன்னா இந்த மாசத்துக்கு அது ஓகே, பட் அடுத்த மாசத்துக்கு அது பலன் தருமானா அவங்க 300 பிவிக்கு வாங்கணும். மாசம் 300 பிவிக்கு வாங்கணும். அதை புரிய வைங்க. அதை புரிய வச்சு அவங்க வாங்கினாங்கன்னா ஓகே. ஓகேவா? யாரா இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸ் மேனா உள்ள வந்தாங்கன்னா பிசினஸ் பண்ணணும். மாசம் நம்ம வாங்க வேண்டிய 300 பிவியை வாங்கணும். மாசம் நம்ம ஸ்பான்சர் பண்ண வேண்டியது முதல் மாசம் 4 பேரை ஸ்பான்சர் பண்ணணும். அடுத்தடுத்த மாதங்கள்ல 2 பேரை ஒரு 6 மாசத்துக்கு ஸ்பான்சர் பண்ணணும். போதுமானது. ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் டெவலப் ஆகும். சோ நீங்க 1000 பேர்ட்ட சொல்லும் போது உங்களுக்கு கீழே வரக்கூடிய நபர்கள், அதுக்கு கீழே வரக்கூடிய ஸ்பான்சர் கூட நீங்க கொடுத்தாலும் அது தப்பே கிடையாது. பட் டீம் வளரணும். நம்முடைய டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணணும். அதுதான் முக்கியம். ஸோ இங்க நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. சிறப்பா பண்ணுங்க. வாழ்த்துக்கள். வேற யாராவது ஃபீட்பேக் சொல்றீங்களா? செஷனை எண்ட் பண்ணிக்கலாமா? ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். மீண்டும் நாளை காலையில சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Yes, sir. தேங்க்யூ.